நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அடி விழுந்த கதையை நாங்கள் பேச போகிறோம். அதாவது கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் ஒருவர் அவருடைய குழுவினர் மலக்கழிவால் அடி வாங்கிய கதையை இப்பொழுது பார்க்க போகிறோம். அது இந்த மலக்கழிவால் விழுந்த அடி என்று சொல்லி நேற்றைய நாளில் நிதியமைச்சருடைய செயலாளர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே அவர்கள் நேற்றைய நாளில் ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்காக போனார்கள். ஒரு கிராமம் ஒன்றில் போகக்குள்ள நண்பர்களை அந்த நிதியமைச்சருடைய செயலாளர் வீட்டுக்கு எதிராக இந்த பெரிய ஒரு பேரணியை அல்லது ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் பேரோட செய்ய வழிக்கிடக்குள்ள அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிட்டார்கள். அந்த விடயம் இப்போ சில ஊடகங்களில் இந்த தெரண போன்ற ஊடகங்களில் அந்த செய்தி வரல. நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்லலாம் அந்த நியூஸ் இல்லை. ஆனால் ஒரு சில ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்குது. ஆனால் இந்த மஹிந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் இந்த செய்தி இல்லை. அப்போ என்ன விஷயம் என்று சொன்னார், நிதியமைச்சருடைய செயலாளர் வீட்டுக்கு முன்னுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்குள்ள அந்த பிரதேச மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு மலக்கழிவு அடிக்கிறாங்க. என்ன மலக்கழிவுன்னா சாணி, மாட்டு சாணத்தை தான் அடிக்கிறாங்க. மாட்டினுடைய மலமான சாணியை அவர்கள் அடிக்கிறார்கள். அடித்த அடியோடு அவர்கள் திரத்தி அடித்தாங்க. அந்த அடி என்று சொன்னால் இலங்கை ஃபுல்லாக பேசப்படுற அடியாக இருக்கு நண்பர்களை. பாருங்க எப்படி இவர்கள் எல்லாத்தையும் மறந்து கொண்டு இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த உலகத்தில் நண்பர்களை பொய் சொல்கிறவனுக்கு தான் காலம். தொடர்ச்சியாக பொய் சொல்லிக்கொண்டே இருப்போம்னு தான் இந்த உலகத்தில் வெல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம், எல்லா அநீதியும் செஞ்சு போட்டு தேர்தல் வந்தோடனே இல்லாட்டி தேர்தல் மேடைகளில் நல்லவன் போல வெள்ள சீட்டோட வந்து கதைக்கிற மாதிரி இந்த அரசியலில் இருக்கிற கள்ளனுகள் இந்த நாட்டில் தான் இருக்கிறாங்க. பாருங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்பு கட்டாயமாக நிச்சயமாக வழங்கப்பட்டிருக்குது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பஸ்ஸிலும் கோட்டாவும் மைந்ததான் காரணம்னு சொல்லி மிக தெளிவாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மிக தெளிவான செய்திகள்லாம் இருக்குது, பத்திரிகைகளில் வந்திருக்குது, நாங்களும் அதை ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த இப்படியான வேலைகளை செய்து கோட்டா கோகம போராட்டத்தை செய்தவர்கள் மீது நசுக்கியவர்கள் இந்த விடயத்தை வெளிப்படையாக கூறுகிறார்கள். அதாவது இந்த நேற்றைய நாளில் பார்க்கக்குள்ள இந்த கோட்டாபய ராஜபக்ச என்ற பிரத்யேக செயலாளர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு தாங்கள் இப்படியான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கோட்டா கோகம போராட்டத்தின் போது அவர்கள் அடித்து நொறுக்கப்பட்ட விடயம் உலகம் முழுவதும் தெரிந்த விடயம். அதெல்லாம் நாட்களில் இருக்கக்கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னாள் பொலிஸ்மா அதிபரும் இப்போ கைது செய்ய அவர்கள் அந்த பதவியிலே தூக்கி எறியப்பட்டார். அப்போ இப்படியான விடயங்களை செய்து கொண்டு நல்லவர்களுக்கு நடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது அந்த 2.5 மில்லியன் அந்த அமெரிக்க டாலர் விவகாரம் தான் இப்பொழுது இந்த அவர்களெல்லாம் பேசுவதற்கு வழிவகை வகுத்திருக்கிறது. அதாவது அரசாங்கம் ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட்ட கடன் தொகை இன்னொரு ஹேக்கர்கள் புகுந்து களவெடுத்த விவகாரத்துக்கு இவர்கள் நிதியமைச்சருடைய செயலாளர் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தபோது மக்கள் தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். மக்கள் அதுபோது சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் கேஸில் போலி நடிக்கிறதுக்கு இவர்கள்லாம் வழிவகுத்தார்கள். நாங்கள் கேஸில் போலி நடிக்கக்குள்ளேயும் எரிபொருள் போலி நடிக்கக்குள்ளேயும் இவர்கள் இந்த கோட்டாபய ராஜபக்சவின் செயலாளர்கள்லாம் மிக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை கண்டும் காணாமல் வாழ்ந்தார்கள். இப்போ நல்ல மனிதர்கள் போல இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வந்திருக்காங்கன்னு சொல்லி சாணி அடி கொடுத்துருக்காங்க, தரமான அடி. இந்த சாணி அடியோடு அவர்கள் ஓடிய விடயத்தை நீங்கள் ஊடகங்களில் செய்திகளில் வடிவாக பார்த்துருக்கலாம். இந்த விஷயம் நண்பர்களே அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் பொருத்தமானது. எல்லா பிழையான வேலைகளையும் செய்து கொண்டு நல்லவனுக்கு நடிக்க ஆரம்பிச்சா அடி விழும் என்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. சிங்கள மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது வந்திருக்குது. இந்த அரசாங்கம் செய்கின்ற அந்த விடயம் ஒரு பிழையான விடயம். அப்படி நிதியமைச்சருடைய 2 அதிகாரிகள் இப்போ பதவியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு விடயம் நடந்திருக்குது என்ற அடிப்படையில் 2 பேரை அவர்கள் இடைநிறுத்தணும். அரசாங்கத்தில் இல்லாட்டி அதிகாரிகளில் பிழை இல்லாட்டி 2 பேர் இடைநிறுத்தக்கூடிய தேவையில்லை. அப்போ பிழை இருக்குது, அதை சுட்டிக்காட்ட வேணும், பிடிக்க வேணும். ஆனால் ஆர்ப்பாட்டம் மக்கள் செய்யலாம். ஆனால் இந்த கயவர்கள் போராட்டம் செய்வதற்கு இவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லை. இவர்கள் கடந்த காலங்களில் நாட்டை வங்குரோத்துக்கு கொண்டு போனவங்க, எரிபொருள் கேஸ் போலிங் எல்லாத்துக்கும் வழிவகுத்த இந்த கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர்கிட்ட குழுவினர் ஒரு திருட்டு கும்பல். இவர்கள் செய்வதற்கு அருகதை இல்லை என்று சாணியால் அடித்து விரட்டிய விடயம் இலங்கையில் ஒரு புதியதொரு வரலாறாக புதியதொரு மைல்கல்லாக மாறி இருக்கிற நண்பர்களே. இந்த செய்தி அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் பொருத்தமானது. சிங்கள மக்கள் மட்டும்தான் இந்த வேலைகளை செய்வார்கள் என்று நாங்கள் யோசிக்க முடியாது. வரும் காலங்களிலே பிழையாக அரசியல்வாதிகள் பயணித்தால்
அனைத்து இன மக்களும் இந்த வேலைகளை செய்யக்கூடும் என்பதிலே மிக தெளிவாக அனைத்து அரசியல்வாதிகளும் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.